அடுத்தது 7ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு. லக்னத்துக்கு நேர் 7 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் பர்மிட் பண்ணாம ஃபாரின் போக முடியாது. 7ஆம் இடம்னா வெளிநாடு. 9 12 தானே சொன்னீங்க. 9 12ங்கிறது நிரந்தரமா போய் ஒரு 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இருக்கிறது. ஆனா 7ஆம் இடம்ங்கிறது போயிட்டு ரிட்டர்ன் வருது, குறுகிய காலம். அப்ப 7 வலுக்கணும். இப்ப அவங்க படிக்கிறதுக்கு போனாங்கன்னா நாளைக்கு ஜாப் கிடைச்சு அங்கேயே செட்டில்டுன்னா அங்க 9 பலமா இருக்கணும், குரு பலமா இருக்கணும். ஐயா உங்க ஜாதகத்துல குரு பலமா இல்லைன்னா ஃபாரினை நினைச்சே பார்க்க விடாது. யாருக்காவது கன்னியில, விருச்சிகத்துல, மீனத்துல குரு இருந்தால், உங்க லக்னப்படி 6 8 12 குரு இருந்தால், நீசமாக குரு இருந்தால், வெளிநாடு போகணுங்கிற ஆர்வமும் தாக்கமும் அதிகமா இருக்கும். போறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். உண்மை இது, இப்படிதான் இருக்கும்பாங்க. அப்போ 7ஆம் இடம் தான் அந்த போய் படிச்சுட்டு வர்றது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 4 7 கூடையவர் தொடர்பு, என்ன லக்னமா வேணாலும் இருங்க, அந்த லக்னத்துக்கு 4 7 தொடர்பு இருந்தா முதல் கட்டமா வெளிநாடு போகலாம் படிப்புக்கு. சரி, அங்க போய் நான் நல்லா படிப்பேனா, ஜெயிச்சிருவேனா? 4 7 உடன் 9 11 கனெக்ட் ஆனா படிச்சு வேலை வாங்கி சம்பாரிச்சு அங்கேயே சொத்துக்களை வாங்கி செட்டில்டு. இதான் உண்மை.